மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மை அல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் பலனடைந்தேன் உம்மை அல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஒரே நம்பிக்கை தான், மகிமையின் நம்பிக்கை. மகிமை என்னன்னா glory of the Lord. கர்த்தர் நமக்கு மகிமையா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு மகிமையா இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். அந்த மகிமையின் நம்பிக்கை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆத்மாவின் நங்கரமாய் இருக்கிறார். அவர் அழிவில்லாத பெட்டகமாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தா அவர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் தாராளமாய் செய்து முடிப்பார். ஒன்று விடாம அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மேல இருக்கணும். உலகத்தில் அநேக நம்பிக்கை இருக்கலாம், நிறைய பேரை நம்பி கூட நம்ம மோசம் போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு. வேதம் சொல்லுகிறது, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினால், கர்த்தருடைய கரம் நம்ம மேல் எப்பொழுது இருக்குமானால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். மகிமையின் நம்பிக்கை அவர் தானே. அவரை குறித்து பாடுவோம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். எத்தனையோ தீய காரியங்கள் நமக்கு விரோதமாக எங்கேயாவது ஒரு முறையில் கிளம்பி இருக்கலாம். ஆனால் அந்த எளிமையான தீய காரியத்தை கர்த்தர் ஆஃப் பண்ணி போடுவார், அதை அணைத்து போடுவார். உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் அந்த ஃபயரை ஆஃப் பண்ணுவார், அந்த அக்கினியை அவித்து போடுவார். அவருடைய வல்லமையினால், அவருடைய வல்லமையின் கரத்தினால். ஏன்னா அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், அவருடைய கரத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், அவர் மேலே நம்பிக்கையா இருக்கிறோம். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.